வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வா நாங்க உணர்றோம். இந்த திரைப்படத்துல தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளா என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்குல பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வழிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலான்ல 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல் அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரஞ்சித் சாரோட. அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லயுமே டீம் கொடுத்துதான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்துல ரெக்கார்டிங் சென்டர்ல அவங்க உட்கார்ந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்துல வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா அந்த பாடலோட தொகையராவ சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இது வந்து மீண்ட கூழ் அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்ல புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரத்துறந்தரா அப்படின்றது இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீண்ட கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்குல இருக்கக்கூடிய அந்த சொல்லா வந்து எடுத்து பாடலா வந்து புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனா அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்ப இருந்ததை விட அது பாடலா வெளியில வந்து அது வேற ஒரு வடிவமா வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு மினிக்கி வந்து இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லயுமே தியேட்டர்ல கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். பாத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, டவுலுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அதை அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே. அப்படிதான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கிறது பொதுவா அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வண்ட புகழ்ச்சியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷனலா எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம் அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்துல பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கு மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையா அவருடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்துல இருந்து எப்போ வந்து ஔவையார் அவளுடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனி அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்குமே அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றது சங்ககால அவ்வை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த அவ்வையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நான்கலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்யறேன். எப்போ மாதிரிதான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டுதான் இருக்கு. அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதா வந்து நம்ம மாத்தி இருக்கிறோம்.
புரியல அப்படின்னு காத்தோட்டமா இருக்கட்டும். சமப்பிரபா சொன்ன மாதிரிதான் குறியீடுகளாலும் படிமங்களாலும் இது நிறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து படிக்கும் போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும் போதும் சரி, அது நம்ம இன்னைக்கு புரியாதுதான். ஆனா புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ, அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்துல இன்னைக்கு வெற்றிக்குரியதா தங்கள் என்னை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள்னா சகோதரர்கள் தான். சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதுல ஊடக பங்காளிகளுக்கும் வந்திருக்க எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்துல பிரபலப்படுத்தினேன். அதை இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்கிறாரு ஜெயன் சார் அவருடைய குரலால. அந்த கவிதைய அவருடைய படத்துல வச்சு இன்னைக்கு ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாத்திருக்கக்கூடிய நண்பர் என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதை எடுத்து இருந்த என்ன சினிமாவில பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்கு பாருங்க, நான் இவ்வளோ ஆடியோ லான்ச்லயே பாடணும்னு நினைச்சேன். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த உடல் மொழிக்கு நான் அடிமை. அப்பல இருந்து அவர் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். தங்கலாம் இல்ல அந்த வசன கவிதையை பேசும் போதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அவர் பாக்குறதுக்கு. எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பார்த்த மாதிரி. உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு என்ன சொல்றது, இந்த வெளிச்சத்துல நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்வாழ்வுக்கு தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமா நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதுல என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய. மிஸ்டர் செந்தில் இந்த விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரை நிறைய வேலைப்பாடு போயிருந்திருக்கு. எங்க ஊர் யானமலையவே அழகா கொண்டு வந்து பேக்ரவுண்ட்ல நிப்பாட்டிட்டீங்க. இது எங்களோட முதல் மேடை. அந்த மேடையை அமைத்து தந்த நண்பர், தம்பி, தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரஞ்சித் எனக்கு ஜூனியர், பட் சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர். நான் இதுக்கு முன்னாடி மூடர்குடம், தீரன் அதிகாரம் 1, காலா இதெல்லாம் அனிமேஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் அனிமேஷன் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா நட்சத்திரமா கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு வேவ் லென்த்ல ரஞ்சித் எனக்கு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரின்னு சொல்லி இறங்கின அட்டம் அது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே புதுசாக இருந்தது, பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா உழைப்புன்றது பயங்கரமான உழைப்பா இருக்கு. நம்ம ஏசி ரூம்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்றோம். ஆனா ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இந்த மதுரை லொகேஷன் ஆகட்டும், இல்ல இந்த காடையனோட போர்ஷன் ஆந்திரால எடுத்தோம், அங்கேயும் ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம சைட்ல இருந்து எந்த விஷயமும் தப்பாயிடக்கூடாது, நல்லா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டு இருக்கோம். இதுல விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, பாம்பு பார்த்துருப்பீங்க, பேந்தர், அப்புறம் பஃபர் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் நாங்க கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பாக்குற அந்த வயல் சாங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பண்ணி ஒரு மலை பேக்ட்ராப் ஆகட்டும்,
இப்போ அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து ஈவிபில ஷூட் பண்ணது தான். அதுக்கும் நான் ஒரு பேக்ராப், செட் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆத்து கடந்து போறது வந்து நாங்க தொட்டிக்குள்ள வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விஎஃப்எக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹிடனா நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இது விசிபிளா தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அந்த பாம்பு, பேந்தர் மாதிரி தெரிஞ்சவங்க தவிர இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஸ்டண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெட் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெட் எல்லாம் கிளீன் பண்ணி நிறைய எரேஸ் பண்ணி, ஸோ விஎஃப்எக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், எரேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்தை ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த